ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி விலாக் சண்டே ஷூட் பண்ணுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போய் மஷ்ரூம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவுக்கு வந்து நான் ஃபிஷ் குழம்பு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நார்மல் ரைஸ் வச்சாச்சு. நீ ஹஸ்பண்டுக்கு உனக்கு தங்கச்சிக்கு 3 பேருக்கு சேர்த்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை ஃபாஸ்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சால்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா சாட் பண்ணி விட்டாச்சு, பச்சை வாசனை போகிறது வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வந்தப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியாச்சு. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஸ்ட்ரீம் வந்து விசில் போட்டப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு கிளம்புனேன். 5:30க்கு அப்புறம் தான் வந்து கோயிலுக்கு கிளம்புனேன். கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பணும். நான் யுகா அப்புறம் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம்.